கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாத்தானின் ஆழங்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த சாத்தானின் ஆழங்கள் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் இருக்கின்ற வேத பகுதியிலே கூறப்பட்டிருக்கிறது. இந்த சாத்தானின் ஆழங்கள் என்று சொல்லும்போது அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய உள்ளத்தின் நினைவுகள், அவன் எப்படி தனக்கு சாதகமாக சிலரை பயன்படுத்திக் கொண்டான் என்பதை பற்றி பல செய்திகள் கூறப்பட்டிருக்கிறது. இந்த சாத்தானின் ஆழங்கள் என்கின்ற இந்த சத்தியத்தில் இப்பொழுது நாம் ஒரு காரியத்தை மாத்திரம் தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, சாத்தானின் ஆழங்கள் என்கின்றதான இந்த செய்தியிலே எங்களுக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி தாரும். இதை அறிந்து நாங்கள் அதற்கு தப்பி வாழ உதவி செய்யும். ஆழமான சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விலக்கி தர உதவி செய்யும். எங்களுடைய மனக்கண்களை பிரகாசமுள்ளதாக மாற்றும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாத்தானின் ஆழங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த தலைப்பில் சாத்தான் எப்படியெல்லாம் தனக்கு சாதகமாக சிலரை பயன்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிற வேளையில முதலிலே இந்த சாத்தான் என்றும் பிசாசு என்று சொல்லக்கூடிய இவனுடைய மனது, இவனுடைய உள்ளம் அல்லது இவனுடைய செயல்கள், எதற்காக இவன் இப்படி செய்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சாத்தான் என்பது யார் என்றால், தேவனுடைய பணிவிடைக்காரர்களாக அவர் ஏற்படுத்தின அவருடைய தூதர்கள். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் சர்வசேனையும் தன்னுடைய வாயின் சுவாசத்தினாலே உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியாவிலே இந்த சர்வசேனைகள் என்பது என்ன என்பதை பற்றி நமக்கு வசனம் கூறுகிறது. அப்படி இந்த சர்வசேனை என்று சொன்னால் வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், சமுத்திரம், இது மாத்திரமல்ல, அவருடைய சொற்படி கேட்டு நடக்கும் பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே என்று சர்வசேனைக்குள்ளே இந்த தூதர்களையும் வேதம் கூறுகிறது. இந்த தூதர்களும் தேவனுடைய வாயின் சுவாசத்தினாலே உருவாக்கப்பட்டவர்கள். மனிதர்களைப் போல அல்ல, அவர்களுக்கு சரீரம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறார் மத்தேயு சுவிசேஷத்தில், பரலோகத்தில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அங்கே மனிதர் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள் என்று. தேவ தூதர்களுக்கு ஆவியின் சரீரம், மகிமையடைந்த மகிமையின் சரீரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பரலோகத்தில் இருந்ததான தேவ தூதன் என்ன செய்தான்? அவன் ஒரு பிரதான தூதனாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு சிங்காசனத்தை தேவன் கொடுத்திருந்தார். அவன் அந்த சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டு அவன் வானத்துக்கு ஏறினான், மேகத்துக்கு மேலாக ஏறினான். ஏனென்றால் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார். நாம் அன்பில் குற்றமற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாக இருப்பதற்காக. இப்படி இருக்கின்ற இந்த நிலையில இவன் வானத்துக்கு போய் அங்கே பார்த்த பொழுது மனுஷருக்காக செய்யப்பட்டிருந்ததான மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான அந்த காட்சிகளை பார்த்தான். புதிய எருசலேம், சீயோன் போன்றவைகள்
அவைகள் இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை. அவைகள் கட்டி முடிக்கப்பட்ட பொழுது மகிமையிலே இயேசு வெளிப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் உலக தோற்றம் முதல் மனுஷருக்காக ஏற்படுத்தப்பட்டவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ஏற்கனவே இது கட்டப்பட்டு வருகிறது. ஏனென்றால் சீயோன் என்பது 1,44,000 வெளியேறப்பெற்ற கற்கள். அது எதன் மேலே கட்டப்படுகிறது என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பிரதான தலைக்கல்லாக, மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். எருசலேம் என்பது இந்த சீயோனின் அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்படுகிறதான 4 புறங்களிலும் சம அளவிலான ஒரு இடம். இது புதிய எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய விசுவாசிகள் இருப்பார்கள். சீயோன் என்கின்ற இடத்துல கர்த்தருக்காக ஊழியம் செய்து, அவர்களுக்காக தியாகம் செய்து மரித்த பரிசுத்தவான்களாகிய 1,44,000 அப்போஸ்தல ஊழியர்கள் இருப்பார்கள். இந்த பிசாசு என்று சொல்லக்கூடிய சாத்தான் என்ற இந்த தேவதூதன் அங்கே போய் அதை பார்த்துவிட்டு அதை இச்சித்து, அது போல தனக்கும் அங்கே நான் போய் இருக்க வேண்டும். பிசாசனுடைய பல சுபாவங்கள் உண்டு. அதிலே இது என்னுடையது என்று சொல்லுவான். எல்லாம் என்னுடையது என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதை பார்த்தாலும் இது எனக்கு வேண்டும், இது எனக்கு வேண்டும் என்று அவன் அதை வாஞ்சித்தான். அதனாலே அவன் கீழே தள்ளுண்டு போனான். இதை பார்க்கும் பொழுது அவன் சொன்னான், என்னுடையது என்பது அவனுடைய தீர்மானம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலே உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13 - 15 வரை இருக்கிற இந்த வசனங்கள் அவனை பற்றிய, சாத்தானை பற்றிய செய்தியாக இருக்கிறது. அவன் தள்ளுண்டு போனான். எங்கே தள்ளுண்டு போனான்? அகாத பாதாளம் என்பது பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பாட்டம்லெஸ் பிட் என்று சொல்லுகிறார்கள். அது எவ்வளவு ஆழம் என்றே அதை கண்டுபிடிக்க முடியாதாம். அப்படி அந்த பாதாளத்தில் தள்ளுண்டு போனாயே என்று தீர்க்க தரிசன வசனம் சொல்லுகிறது. சாத்தானுடைய ஆழம், சாத்தான் எங்கே இருக்கிறான்? அவன் இருளிலே, அகாத பாதாளத்திலே, வானமண்டலங்களிலே, இந்த உலகத்தின் பல பகுதிகளிலே அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு சரீரம் இல்லாததுனால காற்றாக, ஆவியாக சுற்றி கொண்டிருக்கிறான். எந்தெந்த மனிதர்கள் அவனுக்கு வேண்டுமோ அவர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய விருப்பத்தை அந்த மனிதர்களின் மூலமாக செய்வதுதான் அவனுடைய வேலை. இப்படி நமக்குள்ளே பலவிதமான பிசாசுடைய கிரியைகள், சுபாவங்கள் வந்து சில நேரத்தில் நம்மை ஆட்கொள்ளும். இந்த வகையிலே இப்படிப்பட்ட இவனுடைய உள்ளம், இவனுடைய எண்ணம் ஒரு ராஜாவுக்கு வந்தது. அவன் யார் என்றால் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன். அந்த பார்வோனிடத்திலே இந்த பொல்லாத பிசாசினுடைய ஆவி புகுந்து என்ன சொன்னது? நதி என்னுடையது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவே படுத்துக்கொண்டு நதி என்னுடையது, என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, நான் உனக்கு விரோதமாய் இதோ வருகிறேன். எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 3 முதல் இருக்கிற வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசனுடைய சுபாவம் என்னவென்றால் எல்லாம் என்னுடையது. ஏனென்றால் அவனால் எதையும் உற்பத்தி செய்ய முடியாது, உண்டாக்க முடியாது.
எகிப்தில் 10 வாதைகளை தேவன் கொடுத்த போது கூட அவனால் உருவாக்க முடியாது. மந்திரவாதிகள் கூட தவளைகளை வரவழைத்தார்கள். ஏற்கனவே இருக்கிற தவளைகளை வரவழைத்தார்கள். ஏற்கனவே இருக்கிற பாம்பை வரவழைத்தார்கள். ஆனால் பேன்களை அவர்களால் உருவாக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த புழுதியை அடித்த பொழுது அங்கே பேன் உண்டாயிற்று. அது தேவனிடம் தான் முடியும். ஏனென்றால் அவர் தான் சிருஷ்டி கர்த்தர், சிருஷ்டி நாயகர். இவனால் உருவாக்க முடியாது. இருக்கிறத ஏதாவது எடுத்து கொண்டு வருவான். தவளைகளை பாம்புகளை எல்லாம் வரவழைத்தான். மந்திரவாதிகள் வரவழைத்தார்கள். அதுபோல இவனாலே சிருஷ்டிக்க முடியாதனால தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் தனக்காக அவன் எடுத்துக்கொள்வான். ஜீவராசிகளை எல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறான். மனிதர்களாகிய நம்மையும் கூட அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி தேவனுக்கு விரோதமாகவே கிரியை செய்யும்படியாக செய்வான். பிசாசனுடைய இன்னொரு ஆழம் என்னவென்று சொன்னால், அவனாலே தண்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், அல்லது அவனுக்கு நம்ம மேலே அதிகாரம் கிடையாது. தேவன் அனுமதித்தால் ஒழிய அவன் நம்மை ஒன்று செய்து விட முடியாது. அதனால் யோபின் விஷயத்தில் கூட பார்த்தா, யோபு நீதிமானாக இருந்ததுனால தேவன் அனுமதி கொடுத்ததுனால தான் அவனுடைய சரீரத்தை பிசாசு தொட முடிந்தது. அதனால் என்ன செய்வான், தேவனுக்கு எதெல்லாம் பாவம் அல்லது பிடிக்காத ஒரு காரியம் அல்லது மிக எரிச்சலும் கோபமும் அல்லது ஒரு நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய, கண்டிப்பாக செய்துதான் தீர வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கிற பாவங்களை மனிதர்களை செய்ய வைத்து தேவன் மூலமாகவே, அதாவது தன் விரலாலே தன் கண்களை குத்திக் கொள்வது என்று சொல்வார்கள், அதுபோல தேவனே நம்மை தண்டிக்கும்படியாக இவன் காரியங்களை செய்வான். இந்த வகையில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்குள்ளே புகுந்து, அந்த நதி தேவன் உண்டாக்கின நதி தான். ஆனால் அங்கே அந்த நதியை அவன் ஒரு வர்த்தகத்துக்காக அல்லது அதில் போக்குவரத்துக்காக ஏதோ ஒரு நதியை உருவாக்கி திசை திருப்பி அந்த ஒரு நதியை அவன் உருவாக்கியிருக்கலாம். ஆனால் அவனுடைய எண்ணம் என்ன உண்டானது, இந்த நதி என்னுடையது, இது நான் உருவாக்கினேன், எனக்காக உருவாக்கினேன் என்று அங்கே ஒரு முதலை என்று தேவன் சொல்கிறார் அந்த ராஜாவை. நீ எங்கே படுத்து கொண்டிருக்கிற பெரிய முதலையே, நான் உன் வாயில் துழல்களை மாற்றி உன் நதிகளின் மச்சங்களை உன் செதிர்களில் ஒட்டி கொள்ளும்படி செய்து நதிகளின் நடுவிலிருந்து தூக்கி விடுவேன். உன் நதிகளின் மச்சங்களெல்லாம் உன் செதிர்களில் ஒட்டி கொண்டிருக்கும். உன்னையும் உன் நதிகளின் எல்லா மச்சங்களையும் வனாந்தரத்தில் போட்டு விடுவேன். வெட்ட வெளியிலே விழுவாய், நீ சேர்த்து கொள்ளப்படுவதில்லை. உன்னை பூமியின் மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் இரையாக கொடுப்பேன் என்று எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 3, 4, 5 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியே தேவன் செய்தார். அந்த நதியெல்லாம் வற்றி போகும்படியாக அதை வனாந்திரமாக மாற்றினார். இது வேதத்திலும் உண்டு, சரித்திர சான்றுகளும் உண்டு. அடுத்து, உன்னையும் நதியின் எல்லா மச்சங்களையும் வனாந்திரத்தில் போட்டு விடுவேன். பூமியின் மிருகங்களுக்கும் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். அப்பொழுது எகிப்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு எகிப்தியர் நாணல் கோலாய் இருந்தார்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் எகிப்தியரை இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பினார்கள். எகிப்தில் இருந்தபோது மாத்திரமல்ல, எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்தின் வழியாக கானானுக்கு போகிற வழியிலும் எகிப்தை திரும்பி பார்த்து கொண்டே இருந்தார்கள். எகிப்தையே நம்பிக்கொண்டிருந்தார்கள். அது பாவ வீடு, அடிமைத்தனத்தின் வீடு என்று அவர்கள் நினைக்கிறதில்லை. அதனால் தேவன் என்ன செய்தார், நீ எகிப்து வளமாக இருக்கிறது என்பதற்காகத்தானே அதன் மேலே சார்ந்து கொண்டிருக்கிறாய். எனவே
எகிப்தினுடைய செழிப்பை எல்லாம் குறைத்தார். எகிப்து மிக பெரிதான ஒரு தேசமாக இருந்தது. அதற்கு பிறகு அது அற்ப ராஜ்யமாக பண்ணுவேன் என்று சொன்னார். இப்பொழுது எகிப்து சாம்ராஜ்யமாக இருந்தது, இப்பொழுது ஒரு சிறிய தேசமாகத்தான் இருக்கிறது. தேவன் சொன்னது எதுவுமே தப்பி போகிறதில்லை. அடுத்து, எகிப்து தேசம் பாழும் வனாந்தரமும் ஆகும். நதி என்னுடையது, நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னானே, அதனால அந்த நதியே இல்லாதபடி அதை பாழாக்க வனாந்தரமாக்க செய்தார். தேவன் என் மகிமையை பிறருக்கு கொடேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவோ வல்லமை மிகுந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த மோசே தேவனுடைய சொல்லை கேட்கவில்லை. அவர் சொன்னார், நீ கண்மலையை பார்த்து பேசு என்றார். அவன் அடித்தான். அதனால அவர் என்ன சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக நீ என்னை பரிசுத்தம் பண்ணாதனாலே. பேசுவதற்கு அடிப்பதற்கு என்ன வேறுபாடு? அடிக்கிறது என்று சொல்லும்போது ஏதோ அந்த கோலிலே இருக்கிற வல்லமையினாலே அந்த தண்ணீர் வந்தது போல இருக்கும். அது ஏற்கனவே பேசும்படியாக அடிக்கும்படியாக சொன்னார், அப்பொழுது அடித்தான். இப்பொழுது பேசும்படியாக சொல்லும்போது பேசத்தான் வேண்டும். பேசினாலே தண்ணீர் புறப்பட்டு வருகிறது என்பது அது மோசேக்கும் மேன்மையாக இருக்கும், தேவனுடைய வல்லமையை ஜனங்கள் புரிந்து கொள்ளவும் சரியாக இருக்கும். ஆனால் அதை அவன் செய்யாததுனால கானான் தேசத்துக்குள்ளே நீ பிரவேசிக்கிறதில்லை, ஜனங்களை கொண்டு போகிறதில்லை, அவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கறதில்லை என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் தேவன் அவருடைய மகிமையை பிறருக்கு கொடுக்கிறதும் இல்லை, அவருடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்குகிறவர்களை அவர் தண்டிக்காமல் விடுகிறதும் இல்லை. அதனால என்ன செய்தார், உனக்கும் உன் நதிகளுக்கும் விரோதமாக வந்து எகிப்து தேசத்தை அவாந்தரமும் பாழான வனாந்தரமும் ஆக்குவேன். மனுஷனுடைய கால் அதை கடப்பதும் இல்லை, மிருக ஜீவன்களுடைய கால் அதை மிதிப்பதும் இல்லை. அது 40 வருடம் குடியேற்றிருக்கும். எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. சரித்திரத்திலும் 40 வருடங்கள் அது பாழும் வனாந்தரமான ஒரு குடியேற்ற ஒரு இடமாக, ஒரு இருண்ட காலமாக அது இருந்திருக்கிறது. 40 வருடங்கள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் சுற்றி அலைந்தார்களோ அதற்கு காரணம் பார்வோனுடைய அந்த எகிப்து தேசமும் ஜனங்களும். அது இந்த பார்வோன் அல்ல, அதற்கு முன்னாடி இருந்த பார்வோன். அதனால தேவன் இவர்களை நியாயந்தீர்த்தார். இன்னொரு பக்கத்தில் இதற்கு அடிப்படையான வேறு ஒரு காரணம் இருக்கிறது. சாத்தான், அவனுடைய ஆழம் இது. சில நேரங்களில் ஒரு பக்கத்திலே பிசாசு உபத்திரப்படுத்தினாலும் மறுபக்கத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பும் இருக்கும். அது கடைசி காலங்களிலே உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்திலே அப்படி இருக்கும். அந்தி கிறிஸ்து என்ன செய்வான், அந்த கைவிடப்பட்ட ஜனங்களை அவர்களுக்கு சரியான ஆகாரம் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் அவர்களுக்கு பலவிதமான வேதனைகளை கொடுப்பான். ஏனென்றால் அந்தி கிறிஸ்துவை வணங்கவில்லை, முத்திரையை தரிக்கவில்லை என்று அவன் ஒரு பக்கம் கஷ்டப்படுத்துவான். தேவன் என்ன செய்வார், அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை தங்களுடைய உடல் என்று சொல்லும்போது தேவனுடைய மனுஷருடைய உடல் தேவனுடைய ஆலயம், என்னுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினீர்களே என்று சொல்லி குப்பளங்களை வரவழைக்கும்படியாக செய்வார், உபாதைகளை கொடுப்பார். கடைசியிலே அப்படிப்பட்டவர்களை அக்னியும் கந்தக்கும் எரிகிற கடலிலே வாதிப்பார், நரகத்தில் தள்ளுவார். இப்படி சில நேரத்தில் 2 பக்கமும் நியாய தீர்ப்புகள், ஒரு பக்கம் பிசாசனுடைய உபத்திரம் ஒரு பக்கம் இருக்கும். அதுபோல இது ஏன் பார்வோனை எகிப்து தேசத்தை இப்படி குறுகி போக செய்ய பிசாசு செய்தான் என்றால், ஒரு பக்கத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும்பொழுது அவர்கள்
எகிப்தை நினைத்து கொண்டு சொன்னார்கள், புலம்பினார்கள், தேவனை நோக்கி முறையிட்டார்கள். மோசே இடத்திலே, ஆரோன் இடத்திலே அவர்களை நிந்தித்தார்கள். என்னவென்றால், நாங்கள் கரையமில்லாமல் சாப்பிட்ட வெள்ளரிக்காய்களையும் பூண்டுகளையும் வெங்காயங்களையும் மச்சங்களையும் நினைக்கிறோம், இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். இப்படி அந்த தேசம் குறுகி போகும்படியாக செய்வதற்கு இது ஒரு காரணம். அடுத்து, எகிப்து தேசத்தை பாழாய்ப்போன தேசங்களின் நடுவிலே பாழாய்ப்போக பண்ணுவேன். அதன் பட்டணங்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவே 40 வருஷம் பாழாய் கிடக்கும். நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களுக்குள்ளே தூற்றி விடுவேன். எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ தேசங்கள் பாழாய் போயிருக்கிறது. அந்த தேசங்களுக்கு நடுவிலே எகிப்து தேசத்தையும் பாழாய் போக பண்ணுவேன். அதன் பட்டணங்கள் அவாந்திரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவே 40 வருடங்கள் பாழாய் கிடக்கும். இந்த எகிப்து தேசத்தை ஜனங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்று சொல்கிறார். இங்கே தவறு செய்தவன் ராஜா தான், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன். ஆனால் அந்த தேசத்தையும் அந்த ஜனங்களையும் தேவன் தண்டிக்கிறார். ஏன்? காரணம் என்ன? தேவனை நிந்திக்கிறவன் கல்லிருந்து கொலை செய்யப்பட கடவன் என்று நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவ நிந்தனை. அதனாலே அந்த தேசத்தில் தேசமே தீட்டுப்பட்டு போயிற்று. அந்த தேசம் இரத்தப்பழிக்குள்ளாகி போனது. அந்த ராஜா அந்த இரத்தப்பழிக்கு காரணமானவன் தேவனை நிந்தித்தவன் கல்லிருந்து கொலை செய்யப்பட கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த ஜனங்கள் ராஜாவுக்கு உரிய தண்டனையை ஜனங்களும் பெற வேண்டும். என்றால் ராஜா ஒரு தகப்பனை போல ஜனங்களுக்கு இருக்கிறதுனால மாத்திரமல்ல, ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் கிரியை செய்து கொடுமைப்படுத்தினதும் ஒரு காரணமாக இருக்கும். இப்படி செய்த தேவன் என்ன செய்கிறார்? தேவன் நீதியுள்ளவர் மாத்திரமல்ல, அன்புள்ளவர், தயவுள்ளவர், இரக்கமுள்ளவர், கருணையுள்ளவர். அவர் ஒரு தவறு, ஒரு நியாய தீர்ப்பு செய்த பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு அவர் அதை நினைத்து மாற்றுவார். ஏன் மாற்றுகிறார் என்று சொன்னால், ராஜாவுக்கு கிடைத்த தண்டனை தேசத்துக்கு கிடைக்கிறது. தேசத்துக்கு மாத்திரமல்ல, அந்த ஜனங்களுக்கும் கிடைக்கிறது. அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட அதே தான். இந்த தேசத்திலே போய் நீங்கள் விக்கிரகாராதனை வேசித்தனம் செய்தால் உங்களை தேசத்தில் யாராவது எப்படி துரத்தி போடும் என்று சொன்னார். அப்படியே அவர்கள் செய்தார்கள், துரத்துண்டு போனார்கள். உலகம் முழுவதும் யூதர்கள் சிதறி போனார்கள். ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த யூதர்களை மன்னித்து ஏற்கனவே நான் திரும்பி வர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருந்தது போல மீண்டும் அவர்கள் எல்லாம் வந்து இந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே இன்றைக்கு செழிப்பாக இருக்கிறார்கள். இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. அதனால் அவர் என்ன சொல்கிறார்? 40 வருடங்கள் முடியும் போது எகிப்தியரை அவர்கள் சிதறுண்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்பி அவர்களை அவர்களுடைய ஜனன தேசமாகிய பத்ரோஸ் தேசத்திலே திரும்பி வர பண்ணுவேன். அங்கே அவர்கள் அற்ப ராஜ்யமாய் இருப்பார்கள். திரும்பவும் அவர்களை தங்களுடைய ஜனன தேசமாகிய பத்ரோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு கொண்டு வருவேன். அவர்கள் அற்ப ராஜ்யமாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் எல்லாம் தேசத்தில் இருந்த செழிப்பெல்லாம் போய்விட்டது, நதி குறுகி போயிற்று, எல்லாம் அங்கே வனாந்திரமாக மாறி போனது. அடுத்தது, ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாதபடி மற்ற ராஜ்யங்களிலும் இது அற்பமானதாக இருக்கும். இனி அவர்கள் ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகி போக பண்ணுவேன்.
எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ராஜ்யமாக இருந்ததுனால தான் எல்லா ஜாதிகளையும் இவர்கள் அடக்கி ஆண்டார்கள், அடிமைப்படுத்தி கொண்டார்கள். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் உபத்திரத்துக்கு உள்ளாக்கினார்கள். நீ பெரிய ராஜ்யமாக இருக்கிறதுனால தான் இப்படி செய்கிறாய், அதனாலே நீ மற்ற ராஜ்யங்களை அடக்கி ஆளாதபடிக்கு உன்னை குறுகி போக பண்ணுவேன் என்று சொன்னார். இன்றைக்கு அது மட்டுமல்ல, இனி எகிப்தியன் உன்னை ஆள மாட்டான் என்று சொன்னது போல இப்பொழுது கூட எகிப்தை ஆண்டு கொண்டிருக்கிறது முகமதியர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு எகிப்தியன் அங்கே ராஜாவாக இல்லை. தேவன் சொன்னால் அது சொன்னதுதான். அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி குறுகி போக செய்தார். அடுத்து அவர்களின் பிறகே போய் அவர்களை நோக்கி கொண்டிருக்கிறதுனாலே இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு தங்கள் அக்கிரமத்தை நினைப்பூட்டாதபடிக்கு இனி அவர்கள் இவர்களுடைய நம்பிக்கையாக இராமல் போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எகிப்தியரை, எகிப்தினுடைய வளமை, எகிப்தினுடைய செழிப்பு, எகிப்தினுடைய வாழ்க்கை, எகிப்தினுடைய மக்கள், இதையெல்லாம் நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் வனாந்தரத்தில். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு 10 வாதைகளை கொடுத்து அந்த எகிப்தியருடைய தேவர்களை எல்லாம் நீதி செலுத்தி கொண்டு வந்து நலமும் விசாலமான பெரிய தேசம் கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிற வழியில் இவர்கள் அதையே திரும்பி திரும்பி எகிப்தியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதனாலே அது அற்ப ராஜ்யமாக குறுகி போக பண்ணினார். அது செழிப்பில்லாத ஒரு தேசமாக போய்விட்டது. அது வனாந்திரமாக போய்விட்டது. அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், தேவன் மன்னிக்கிறவர், அதே நேரத்தில் மறந்து போகிறவர். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அதை மறந்து மன்னிக்கிறவர். ஆனால் அவர் சொல்கிறார், திரும்ப திரும்ப ஒரே பாவத்தை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது இவன் ஏற்கனவே அது செய்தானே, நாம் மன்னித்தோமே என்று நினைப்பூட்டுதலாக பாவங்கள் இருக்குமா. எனவே ஒரு முறை பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மன்னிக்கப்பட்ட பிறகு மீண்டும் அந்த பாவத்துக்குள்ளே போகக்கூடாது. அது தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இல்லாதபடிக்கு நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து இந்த தேசத்தை இன்னும் ஒரு வகையிலே அவர் தண்டிக்கிறார். எப்படி என்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தீருவின் முன்னே தன் சேனையிடத்திலே கடும் ஊழியம் வாங்கினான். ஆனால் அவனுடைய சேனைக்கு கூலி கிடைக்கவில்லை. அதனால் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன், அவன் அதன் ஜனத்தை சிறைபிடித்து ஆஸ்தியை சூறையாடி கொள்ளை பொருளை எடுத்துக்கொள்வான், இது அவன் சேனைக்கு கூலியாக இருக்கும். எசேக்கியேல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தீரு என்று சொல்லும் பொழுது இந்த தீரு பட்டணத்தை தேவன் நியாயந்தீர்த்தார். அப்படி நியாயந்தீர்க்கும்படியாக நேபுகாத்நேச்சருடைய கையிலே தீரு பட்டணத்தை ஒப்பு கொடுத்தார். இந்த தீரு சீதோன் என்ற இந்த தேசங்கள் அப்படி என்ன செய்தன? தீரு என்று சொல்லும்போது என்னதான் செய்தது என்று பார்க்கும்போது, எருசலேம் நகரம் ஒரு நியாய தீர்ப்புக்கு உள்ளானது. அதை ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுத்து அந்த தேசத்தை அவன் சிறைபிடித்தான். ஜனங்கள் நியாயந்தீர்க்கப்பட்டார்கள். ஆலயத்தை கொள்ளையிட்டான், இடித்து போட்டார். இதற்கு தீரு பட்டணம் என்ன சொன்னது? ஒளிமுக வாசலிலே இருந்த நகரி பாழாய் போனது, இடிக்கப்பட்டது. அதனால இனி செல்வமெல்லாம் என்னிடத்தில் புரண்டு வரும் என்று சொன்னது. அதனாலே தேவன் தீரு பட்டணத்தை அழித்தார். இப்பொழுது கூட தீரு பட்டணம் தேவன் சொன்னது போல அது வெறும் வலைகளை விரிக்கிற இடமாக இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் அதை இடித்து தரைமட்டமாக்கி அது கடல்களின் நடுவே இருந்ததான ஒரு தீரு பட்டணம்
செல்வ செழிப்பாக அது இருந்தது. அதற்கு செல்வ செழிப்புக்கு காரணம் சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டும் பொழுது இந்த தீரு தேசத்து மன்னன் அதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்தான். அதன் நிமித்தமாக ஒரு சின்ன தேசமாக இருந்த அந்த தேசம் தேவனுடைய ஆலயத்தை கட்டினதற்காக அதை வளமுள்ளதாக மாற்றினார். ஆனால் எருசலேம் நகரம் என்பது என்ன? கானான் தேசம் என்று அழைக்கப்பட்டதான நகரம் இப்பொழுது எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எருசலேமில் இருக்கிறவர்கள் இஸ்ரவேலர்கள். இவர்கள் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபின் பிள்ளைகள். இந்த தீரு, சீதோன், எகிப்தின் சில பகுதிகளிலே இப்பொழுது நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த பகுதிகள் எல்லாம் கானான் என்பவருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கானான், காம், சேமினுடைய வம்சத்தாராகிய ஆபிரகாமின் வம்சத்தார் ஆகிய இஸ்ரவேலர் இவர்களெல்லாம் ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகளாகிய நோவாவினுடைய பிள்ளைகள் தான். ஆனால் இந்த தீரு தேசம் அந்த மன்னன் சந்தோஷப்பட்டான். எருசலேம் இடிக்கப்பட்ட பொழுது தேவன் சகோதர சிநேகம் உள்ளவர், சகோதர சிநேகத்தை விரும்புகிறவர். அவன் தீரு தேசம் இப்படி சொன்னதுனால அதற்கு இப்படி ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார். அதே நேரத்தில் இந்த தீரு, சீதோன், எகிப்து இதற்கு பின்னணியிலே ஒரு சாத்தானின் ஆழம் இருக்கிறது. அதுதான் இந்த செய்தியினுடைய மிக முக்கியமான பகுதி. தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு பகுதியில் இருந்தாலும் பிசாசு எதற்காக இந்த தேசத்தை இப்படியெல்லாம் அழிந்து போகும்படியாக செய்தான் என்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அது என்னவென்றால், இந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை ஏன் இப்படி தேவன் நியாயந்திருக்க வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது பார்த்தோம். இந்த சூழ்நிலையில சாத்தானுக்கு இந்த பார்வோன் மேலே, எகிப்தின் மேலே, அந்த ஜனங்களின் மேலே என்ன, ஏன் பார்வோனை இவன் தெரிந்து கொண்டான்? பார்வோனும் எகிப்தும் ஜனங்களும் நியாயந்திருக்க சாத்தானுக்கு உள்ளே ஒரு ஆவி கிரியை செய்தது. அது தீருவின் ராஜாவிடத்திலே போய் அவனிடத்திலே புகுந்து அப்படி சொல்லும்படியாக செய்தது. பார்வோனுக்குள்ளே போய் நதி என்னுடையது என்று சொல்ல வைத்தது. நியாயத்தீர்ப்பு கொடுத்தது தேவனாக இருந்தாலும் அந்த நியாயத்தீர்ப்புக்கு காரணம் பிசாசினுடைய ஆவி. அதனால தான் தேவன் என்ன செய்கிறார், நியாயத்தீர்ப்பு கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை, அவர் நீதியுள்ள தேவன். ஆனாலும் இதற்கு காரணம் இந்த பொல்லாத பிசாசினுடைய ஆவி என்பது தேவனுக்கு தெரியும். அதனால தான் மறுபடியும் அதை மாற்றுகிறார். அடிப்பதும் கட்டுவதும் இடிப்பதும் அவர் தான், கட்டுவதும் அவர் தான். நம்முடைய வாழ்க்கையை கூட சில நேரத்தில் இடிக்கப்படும்படியாக அனுமதிக்கிறார். ஆனால் மீண்டும் அவர் தான் கட்டி எழுப்ப முடியும். வேறு யார் நமக்கு இருக்கிறார்கள்? தேவன் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். இனி இந்த வம்ச வரலாறு எகிப்தியர்கள் யார் என்பதை பார்க்கும் பொழுது, நோவாவுக்கு சேம், காம், யாப்பேத் என்ற 3 குமாரர்களை அவன் பெற்றான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நோவாவுடைய குமாரர் சேம், காம், யாப்பேத்து. இந்த மூன்றாவதாக சேம், காம், யாப்பேத்திலே காம் என்பவனுடைய வரலாறு பார்க்கும் பொழுது, காம் என்பவன் கானானுக்கு தகப்பன். இந்த கானான் என்பவன் யார் என்று பார்க்கும் பொழுது, இந்த காமுடைய குமாரன் அவன். அந்த காமுடைய குமாரனாகிய காம் என்ன செய்தான்,
கானானுக்கு தகப்பனவன் தன் தகப்பனாகிய நோவாவினுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலே இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 22 இருந்து பார்க்கிறோம். அப்பொழுது நோவா என்ன செய்தான்? காமை தானே சபித்திருக்க வேண்டாம், ஆனால் அவன் காமை சபிக்கவில்லை, ஆசீர்வதிக்கவும் இல்லை. அதுதான் முக்கியம். சேம் வம்சத்தையும் யாப்பேத் வம்சத்தையும் ஆசீர்வதித்தான். ஆனால் காமை ஆசீர்வதிக்கவும் இல்லை, சபிக்கவும் இல்லை. காமுக்கு இருந்த காமை ஒருவேளை நோவா சபித்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த காமின் வம்சம் முழுவதுமாக அது சபிக்கப்பட்டு போயிருக்கும். அதனாலே அவன் என்ன செய்தான்? காமுடைய குமாரனாகிய கானானை மாத்திர சபித்தான். கானானுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் காம் செய்த தவறை, தன் தகப்பன் செய்த தவறை குமாரனாகிய கானான் பெற்றுக்கொண்டான். அந்த கானானியர் சபிக்கப்பட்டார்கள். கானானியர் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தார்கள். இப்படி இந்த கானான், இந்த காம் எங்கே தங்கியிருந்தான்? காமுடைய வம்சம் எங்கே தங்கியிருந்தது? கானானுடைய வம்சம் எங்கே தங்கியிருந்தது என்று பார்க்கும் பொழுது, சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில், எகிப்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவர்களுடைய பலனின் முதற் பலனான யாவரையும் அழித்து. எகிப்து என்று சொல்லும்பொழுது காமின் கூடாரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் காமின் வம்சம் எகிப்திலே இருந்திருக்கிறது. இந்த எகிப்து என்று சொல்லும் பொழுது இப்பொழுது இருக்கிறதான இந்த எத்தியோப்பிய பகுதிகள், எகிப்து என்று சொல்லும் பொழுது அங்கே ஆப்பிரிக்கா கண்டம் இருக்கிறது அல்லவா, இதெல்லாம் அந்த காம் வம்சத்தார் அப்பொழுது இருந்திருக்கிறார்கள். அதனாலே கானான் சபிக்கப்பட்டவன், அவன் தன் சகோதரரிடத்திலே அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்று சபித்தான். இந்த காமின் கூடாரங்களிலே தேவன் செய்த நியாய தீர்ப்பை பற்றி சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் எகிப்துக்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்தில் பரதேசியாக இருந்தான். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. இந்த இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய யாக்கோபு எகிப்துக்கு அவனுடைய குடும்பத்தார் வந்தார்கள். இந்த யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாக இருந்தான். காமின் தேசம் என்பது எகிப்து என்பதை நமக்கு இந்த வசனம் கூறுகிறது. அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுகி பெருகி அவருடைய சத்துருக்களை பார்க்கலாம் அவர்களை பலவான்களாக்கினார். தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சகமாய் நடத்தவும் அவருடைய இருதயத்தை மாற்றினார். அவர்கள் அவருக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். மோசே, ஆரோன் என்பவர்கள் அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் காமின் தேசத்திலே எகிப்திலே செய்ததை சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கூறுகிறது. அடுத்து சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளை செய்தவராகிய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த காமின் தேசம் என்பது காமை பிசாசு தனக்காக தெரிந்து கொண்டான். அவன் முக்கியமாக தெரிந்து கொண்டது கானானைத்தான். கானானை அவன் ஏன் தெரிந்து கொண்டான் என்றால், ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருவரை பிசாசு பிடித்துக் கொள்கிறான். ஆதாமின் வம்சத்தில் பாருங்க, காயினை பிடித்துக்கொண்டு அவனை கொலைபாதகத்தை
அவன் செய்யும்படியாக செய்தான். இதில் கானானுக்குள்ளே இந்த ஒரு பரியாசத்தின் ஆவி, ஒரு விபச்சாரத்தின் வேசித்தனத்தின் ஆவி, ஏனென்றால் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணக்கூடாது என்று பிற்காலத்தில் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கிறது மாத்திரமல்ல, அதை கொண்டு வந்து தன் சகோதரருக்கும் அதை வெளிப்படுத்துவது என்பது அது ஒரு அவலட்சணமான ஒரு வேசித்தனத்தின் ஆவி. அது அவனுக்குள்ளே புகுந்து விட்டது. அதனாலே கானானியர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் போனார்கள். ஆனால் காம் தான் சபிக்கப்பட்டிருக்க வேண்டும். கானானை சபித்ததினாலே அவர்கள் கானானியர்கள் சபிக்கப்பட்டு போனார்கள். இனி இந்த காமுடைய குமாரர்கள் யார் யார் என்றால் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான். இந்த 4 பேரிலே காமை மொத்தமாக சபித்து விட்டிருந்தால் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்ற 4 இனத்தவரும் சபிக்கப்பட்டு போவார்கள். ஏனென்றால் உலகமே அழிந்து போயிருக்கிறது. நோவாவின் மூலமாக, இந்த 3 பிள்ளைகளின் மூலமாகத்தான் இந்த முழு உலகமும் நிரப்பப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதில் ஏதோ ஒருவனை மாத்திரம் சபித்தால் அந்த ஒரு இனம் மாத்திரம் சபிக்கப்பட்டு போயிருக்கும். ஆனால் எல்லாரையுமே சபித்திருந்தால் அது ஒரு 1/3 பங்கு சபிக்கப்பட்டு போயிருக்கும். அதனாலே அவன் நோவா தன்னுடைய கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு இப்படியாக மாற்றியிருக்கிறான். தகப்பனுடைய சாபம் என்பது மிகப்பெரிய வலிமை உள்ளது. பிசாசு இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். இதில் ஒரு செய்தி உண்டு. காமை அவன் சபிக்கவில்லை. ஆனால் கானானை வழி தப்பி போகும்படியாக செய்து அந்த கானானியரை தேவன் தண்டிக்கும்படியாக அந்த கானானியரை விட்டுவிட்டார். ஆனால் காம் தவறு செய்தவன் அல்லவா, அவன் குற்றவாளி. அவன் தண்டிக்கப்படாமல் போனதுனால பிசாசு லகுவாக அவனை தன் வசமாக பிடித்து கொண்டது. ஏனென்றால் அவனிடத்துல தான் இந்த வேசித்தனத்தின் ஆவி கிரியை செய்தது. ஆனால் எந்த பாவம் அறியாத இந்த கானான் வேசித்தனத்தின் ஆவியினுடைய பலனை, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். கானான் வேசித்தனத்தின் ஆவியோ பரியாசத்தின் ஆவியோ உடையவனாக இல்லை. ஆனால் அவன் அப்படி கருதப்பட்டு நியாயந்திருக்கப்பட்டான். என்றால் தகப்பனுடைய பாவத்தை அவன் மேலே சுமத்தினதுனால அவன் அந்த வேசித்தனத்தின் ஆவி, பரியாசத்தின் ஆவி உடையவனாக கருதப்பட்டு அவன் நியாயந்திருக்கப்பட்டான். அந்த ஜனங்களும் அப்படி நியாயந்திருக்கப்பட்டார்கள். பிசாசு அதனால் என்ன செய்தான், காமை ஏற்கனவே அவன் பயன்படுத்தி கொண்டதுனால இந்த காமுடைய வம்சத்தில் பார்க்கும்போது கூஷ், மிஸ்ராயிம், பூத் என்ற இவர்கள் உண்டு. இந்த கூஷ் இருக்கிறவன் என்ன செய்தான், நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலி ஆனான் என்று ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூறுகிறது. இந்த நிம்ரோத் என்கிறவன் பூமியிலே பராக்கிரமசாலியாக மாத்திரமல்ல, கர்த்தருக்கு முன்பு பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாகிய நிம்ரோதை போல என்ற வழக்கச்சொல் உண்டாயிற்று. இவன் என்ன செய்தான், சினையார் தேசத்திலே பாபேல், ஏரேக், அக்தாத், கல்னே என்ற இடங்களிலே பல சின்ன சின்ன தேசங்களை அவன் உருவாக்கினான், பட்டணங்களை கட்டினான். நினிவே, ரெகோபோத் போன்ற பட்டணங்களை அவன் கட்டினான். இந்த நினிவே பட்டணம் கூட பிற்காலத்தில் தேவனாலே அழிக்கப்பட காரணம் என்ன, அந்த நினிவே பட்டணத்தில் பெரிய பாவம், விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் இருந்தது. இந்த வம்சத்தில் நிம்ரோதையும் தெரிந்து கொண்டான். நிம்ரோத் தான் பாகால் வணக்கத்திற்கு ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. அவன் தன்னையே வணங்கும்படியாக செய்தான், தன்னுடைய மனைவி பிள்ளையை வணங்கும்படியாக செய்தான் என்றெல்லாம் நமக்கு செய்திகள் உண்டு. அது மட்டுமல்ல, எசேக்கியேல் புத்தகத்தில் பார்க்கும்போது 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
தம்மூசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மூசுக்காக அழுகிற ஸ்திரீகளை அங்கே பார்த்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தம்மூசு என்கிறவன் தெய்வமாக வணங்கப்பட்ட ஒரு செய்தியெல்லாம் நமக்கு சரித்திரத்தில் உண்டு. இந்த தம்மூஸ் என்கிறவன் நிம்ரோத்தினுடைய மகன். இவனுடைய மனைவி செமிராமிஸ் என்று அழைக்கப்படுகிற வானராக்கினி நிம்ரோத்தினுடைய மனைவியாக கருதப்படுகிறாள். இப்படி இந்த வம்சத்தில் காமையும் பிசாசு பிடித்து கொண்டான். காமை இந்த காமுடைய குமாரர்களாகிய இந்த நிம்ரோத். அடுத்து இன்னும் ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, பெலிஸ்தேரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகிமை இவன் பெற்றான். யார் பெற்றது? இந்த காமுடைய குமாரனாகிய மிஸ்ராயிம் இப்படி லூதிமையோ அனாமிமையோ லகாபிமையோ நப்துகிமையோ பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெலிஸ்திய சந்ததிக்கு இவன் தகப்பனாக இருந்தான். இப்படி இந்த காம் வம்சத்தை சேர்ந்தவர்கள் இப்படி தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலருக்கு விரோதிகளை இவர்கள் பிறப்பிக்க காரணமாகிவிட்டார்கள். அடுத்து கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் பெற்றான். இந்த சீதோன் தீரு இவர்கள் இந்த கானான் காம் வம்சத்தை சேர்ந்தவர்கள். இதனாலே தான் இந்த சீதோனையும் தீர்வையும் பிசாசு தேவன் அழிக்கும்படியாக ஏற்பாடு செய்தான். அடுத்து இந்த கானானியுடைய எல்லை என்று பார்க்கும்போது சோதோம், குமாரா, ஆத்மா, செபோயம். இந்த கானானியருடைய எல்லை இருக்கிறதுனால இந்த பட்டணங்களிலே பிசாசு வல்லமையாயிறங்கி கிரியை செய்து அவருடைய அக்கிரமம் வானத்திலே போய் தேவனுடைய சந்நிதியிலே எட்டும்படியாக செய்து அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கும்படியாக செய்தான். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இடத்துல புகுந்து கொண்டு அவர்கள் மூலமாக கிரியை செய்து அவர்கள் தேவனாலேயே அழிக்கப்படும்படியாக இப்படி பிசாசு, இதுதான் பிசாசனுடைய ஆழங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசனுடைய ஆழங்களை நாம் அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்வது அது மிகப்பெரிய ஒரு அறிவு வேண்டும். இதற்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கு இருக்க வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். ஏனென்றால் பிசாசு எப்படியெல்லாம் கிரியை செய்வான் என்ற அந்த அவனுடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் மூலமாக அவன் வந்து கிரியை செய்யும் பொழுது இந்த மனிதர்கள் எதற்காக வருகிறார்கள், இவர்கள் மூலமாக நமக்கு என்ன விதமான ஆபத்துகள் வரப்போகிறது, இது எல்லாம் நாம் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற விதமாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மை அவர்களை விட்டு தப்பித்து கொள்ள நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல நயவஞ்சகமாக அவர்கள் வந்து நமக்குள்ளே புகுந்து கொண்டு நம்மை கெடுத்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை நாசம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி இந்த வகையிலே சாத்தானுடைய ஆழத்திலே பற்றி பார்க்கும் பொழுது இந்த தீரு சீதோன் பட்டணங்களை கூட எவ்வளவு நேர்த்தியாக அவன் அழிக்க காரணம் என்னவென்று சொன்னால், இந்த காம் வம்சத்தை சேர்ந்தவர்கள், காமுடைய குமாரனாகிய இந்த தீரு சீதோன் என்பவர்கள் மாத்திரமல்ல, பெலிஸ்தரையும் ஏவி விட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தான். இது மட்டுமல்ல, இந்த தன்னையே வணங்கும்படியாக செய்து தானே நிம்ரோத்து, அவனிடத்தில் கிரியை செய்த ஆவிதான் நேபுகாத்நேச்சாரின் மூலமாக கிரியை செய்தது. அதுதான் பாபேல் என்ற கோபுரத்தை கட்டினார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட பிசாசனுடைய ஆவி அந்த பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு காரணமோ இந்த நிம்ரோத் தான். அவன் வானத்துக்கு ஏறுவேன் என்று சொல்லுகிறவன் அல்லவா, அதனால வானத்தை அளாவுகிற ஒரு பெரிய கட்டடம் கட்டினான், ஒரு கோபுரம். அது மட்டுமல்ல, அந்த வானத்தை அளாவுகிற அந்த கோபுரத்தில் போய் அவர்கள் ஒன்றாக எல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள்.
தேவன் என்ன நினைத்தார்? எல்லாரும் உலகமெங்கும் பரவி இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஏனென்றால் அதனாலதான் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி காலங்களை எல்லைகளையும் குறித்தார் என்று நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு விரோதமாக இவன் கிரியை செய்தான். அதனால தேவன் அந்த பாபேல் கோபுரத்தை கட்ட முடியாதபடிக்கு பாஷையை சிதறடித்தார். அடுத்தது நேபுகாத்நேச்சார் தன்னை வணங்க வேண்டும் என்று ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்தினான் என்று பார்க்கிறோம். இது கடைசி காலத்தில் இந்த ஆவிதான் தன்னையே வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான் அல்லவா. நேபுகாத்நேச்சார் அல்லது இந்த நிம்ரோத் எல்லாம் சொன்னார்கள் அல்லவா. இது பிசாசு மூலமாக செய்த காரியம். இதைத்தான் அந்தி கிறிஸ்து கடைசி காலத்தில் செய்வான். எங்கு பார்த்தாலும் அவனுடைய உருவச்சிலைகள், ரோபோட்டுகள் இருக்கும். இந்த சுரூபங்களை வணங்க வேண்டும். அவர்கள் வணங்காதவர்கள் வாங்கவோ விற்கவோ முடியாது. வணங்காதவர்களை அவன் தண்டிப்பான், அவர்களை கொன்று போடுவான், கொலை செய்யக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இதற்கு அடிப்படை காரணம் ஒரு தகப்பனுடைய சாபம்தான். பாருங்க, ஒரு சின்ன சாபம், தகப்பனுடைய சாபம். அது பிசாசு அவனுக்குள்ளே புகுந்து கிரியை செய்து தேவனுக்கு விரோதமாகவே அவனை கிரியை செய்து அவனை மாத்திரமல்ல அவனுடைய குடும்பங்களை, கோத்திரங்களை, இப்பொழுது முழு உலகத்திற்கும் ஒரு பெரிய சவாலாக அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி கிரியை செய்வதற்கு கூட இந்த காமின் வம்சத்தில் இருந்ததான இந்த நிம்ரோத்தின் மூலமாக கிரியை செய்ததான அது பிசாசனுடைய ஆவி தான். அது நிம்ரோத்தின் ஆவி அல்ல, பிசாசனுடைய ஆவி நிம்ரோத்தின் மூலமாக, நேபுகாத்நேச்சாரின் மூலமாக கிரியை செய்து இப்பொழுது ஒரு பெரிய அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியாகி தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சக்தியாக எழும்பி நிற்கிறது. அந்த சொரூபத்தை வணங்க வேண்டும் என்று நினைத்து அந்த ஆவி அப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எனவே சாத்தானுடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இதை அறிந்து கொண்டு இதன்படி நாம் நடந்து சாத்தானுடைய ஆழங்களை புரிந்து அறிந்து அந்த ஆழங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்படி செய்ய தேவன் தாமே உதவி செய்யும்படியாக இந்த செய்தியை தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வழிகாட்டுகிற தேவன், நீர் எங்களை நடத்துகிற தேவன். சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து அதன்படி நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரங்களிலே கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். சாத்தானின் ஆழங்களில் இருந்து எங்களை தற்காத்து கொள்ள உடைய வருகையிலே காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.